ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தி கேம் பார்க் யூடியூப் சேனல்லேருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கும்போது, அதாவது தி கேம் பார்க் யூடியூப் சேனல்லேருந்து லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கும்போதோ ஆறு இல்லைனா நான் அப்லோட் பண்ணும்போதோ இந்த வீடியோஸ் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ் கேட்குறது என்னென்னா, கஸ்டமர் கேர் நம்பர் தான் கேட்குறாங்க. A23 கஸ்டமர் கேர் நம்பர் எப்படி கூகுளில் சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸுக்கெலாம் என்ன மாதிரி கஸ்டமருக்கு கால் பண்ணலாம், எதுக்கெலாம் மெயில் பண்ணலாம், அவங்க எப்படிலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக A23 ஆப்பை அங்கேருந்து கால் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நம்பர்ஸுக்கு கால் பண்ணணும், அதாவது சிட்டி வைஸ் சொல்கிறேன் நான். சென்னை, பெங்களூர், கொல்கத்தா, இல்லை காமன், இல்லைனா ஃப்ரீ டூல், அதாவது கஸ்டமர் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு எப்படி கால் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் டக்குன்னு போய்ட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி ஒன்று லொக்கேஷன் பேஸில் சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக அந்த பிராண்டோட நேம் போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இடத்துல பார்த்திங்கன்னா இந்த A23 கஸ்டமர் கேர் நம்பரை நம்ம செக் பண்ணுறோம் கூகுளில். அதுக்கு ரிசல்ட் எப்படி காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் இடத்துல A23 கஸ்டமர் சப்போர்ட் ஃபார் மொபைல் ரம்மி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஆட் மூலமாகவே அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ அதுதான் இந்த இது. ஸோ இவங்க அவங்களோட வெப்சைட் தான் இது. சப்போர்ட்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், A23 சொல்லிட்டு சப்போர்ட் இருக்குது பாருங்கள். ஸோ அவங்கள டேரெக்டாக நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிரும். அப்புறமேட்டு காண்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபோன் நம்பர் இருக்கலாம் மேபி, இல்லைனா வெறும் மெயில் சப்போர்ட் மட்டும் தான் இருக்கலாமே. நான் என்ன பண்ணுன்னா, நான் நார்மலாக என்ன பண்ணுன்னா, இந்த பீப்புள்ஸ் ஆல்சோ ஆஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதை சர்ச் பண்ணு, அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஐ கான்டாக்ட் A23 கஸ்டமர், அதை கிளிக் பண்ணுங்களேன். ஸோ ஃபஸ்ட் இடத்துல உங்களுக்கு என்னென்னா, எப்படி A23 கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், சப்போர்ட் அந்த மெயில் இருக்கும். ஸோ அந்த மெயிலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த info@as23.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி போடணும்னு சொல்கிற பாருங்க. உங்களோட யூசர் ஐடி நேமு அண்ட் ஃபோன் நம்பர், என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக அந்த மெயிலில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பணும். ஸோ டைட்டிலில் இதுமாரி எனக்கு இப்போ பேமெண்ட் பிரச்சனை ஆறு இல்லைனா ஆப் யூஸ் பண்ண முடியல. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அக்கௌண்ட் பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அக்கௌண்ட் பிளாக் பண்ணுறதுக்கு இந்த மெயில் info@as23 நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வீக்கில் 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ நீங்கள் போட்டவுடனே ஆட்டோ ரிப்ளை வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இல்லைனா. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹவு டு ஐ ரைஸ் த கம்ப்ளைண்ட் A23. அதுக்கும் இதே தான். என்னென்னா இங்கே பாருங்கள், கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், கன்சியூமர் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இந்த வெப்சைட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த மெயில் யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ரிப்ளை வராது. ஹவு டு ஐ வித்ட்ரா மணி A23. இங்கே பாருங்கள், சில கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள், எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா அவங்களோட டைரக்ட் வெப்சைட் தான். எப்படி உங்களுக்கு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றத அவங்களோட சப்போர்ட் டீம்லேயே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தாலே நீங்கள் KYC அப்டேட் பண்ணணுமா அப்படின்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், அடுத்த கொஸ்டின் ஹவு டு ஐ ரீடம் A23. அதே தான், சேம் தான். ஸோ எப்படி குயிக்காக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கள். இதெல்லாம் அடுத்தது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த இது பார்ப்போம் நம்ம. ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு அந்த லிங்க் இது. ஸோ A23யோட டைரக்ட் வெப்சைட் இது. ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது இன்னொரு சப்போர்ட் கூட இருக்குது. மொபைல் சப்போர்ட் @as23 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி இருக்குது. ஸோ அவங்களுக்கு மெயில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான்
இது டோல் ஃப்ரீ நம்பர் கிடையாது. இது வந்து டைரக்ட் வெப்சைட்லேருந்து இருக்கிற நான் டோல் நம்பர் தான், டோல் ஃப்ரீ நம்பர் கிடையாது இது. ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. சம்டைம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ சம்டைம் பிஸியாக இருந்துச்சுனாவே அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனால் திரும்ப கால் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ நல்ல சப்போர்ட் இருக்குது A23லேருந்து மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணும்போது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் சார்ஜஸ் அப்ளைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதாவது நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்கள் கால்லேருந்து காசு போகும். ஸோ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கே ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, ஆர்சி பில்டிங், ரோஸ் அவென்யூ, இண்டஸ்ட்ரியல் ஏரியா, நியூ டெல்லி. அங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அவங்களோட அட்ரஸ் இது. ஸோ இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போஸ் நாங்கள் எதனா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, டேரெக்டு ஆஃபீஸ் உங்களுக்கு வந்து நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னா இந்த ஆஃபீஸை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஆஃபீஸ் அங்கே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நான் அதுக்காக தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து கஸ்டமர் கேரை வந்து ஃப்ரீ டோல் நம்பரை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். டோல் ஃப்ரீ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கால் பண்ணுவாங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பர்லேருந்து அவங்ககிட்ட நீங்கள் வந்து பேசுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து கிளியராக சொல்லணும், என்ன பிரச்சனை, எனக்கு இதுமாதிரி ஆக மாட்டேது அப்படின்றத நீங்கள் கிளியராக சொல்லணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, ரொம்ப வளவலன்னு பேசாதீங்க. அடுத்தது நீங்கள் வளவலன்னு பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து அடுத்த வாட்டி நீங்கள் சப்போர்ட்டுக்கு நீங்கள் போகும்போது உங்களோட வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் கேட்டு வாங்கிட்டு கட் பண்ணிவிடுங்க. நான் என்னோட அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் நான், சரிங்களா. அதேமாதிரி A23 வந்து நிறைய பேர் சப்போர்ட் கால் பண்ணுறது என்ன நம்ம கேட்பாங்கன்னா, எனக்கு வந்து கார்டு வந்து சரியாக வர மாட்டேது, டபுள்ஸாக வருது, அப்புறமேட்டு வந்து என்னால் வின் பண்ண முடில. ஸோ இப்படி தான் வந்து A23 வந்து சப்போர்ட்டுக்கு வந்து கால் பண்ணுவாங்களே மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ் பீப்புள்ஸ். பட் ஆனால் அதில் நான் ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, இது கார்டு வர மாட்டேது, இது சரியாக ப்ளே பண்ண முடில அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து ரேண்டம் ஜென்ரிக் நம்பர். அது வந்து நீங்கள் வந்து ஆட்டத்துக்கு நேரம் ஏற்ற மாதிரி அந்த கார்டு வந்து நம்மளுக்கு வந்து விழும். லக் இருக்குது, பட் ஸ்கில்லு வந்து ரொம்ப முக்கியம். எந்த கார்டுக்கு ஆடணும், எந்த கார்டு ஆடக்கூடாது அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணி அந்த கேமை தோக்குறதா ஜெயிக்கிறதா. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற ராங் டிசிஷனால தான் நம்ம வந்து அவுட் ஆகிருக்குமே தவிர அது வந்து ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ கஸ்டமர் கேருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி எனக்கு கார்டு வர மாட்டேன்னா வேஸ்ட்டு நீங்கள் கத்துறது. அது ரேண்டம் ஜென்ரிக் கார்டு அது. ஸோ அதனால் அதை விட்டுடுங்க. உங்களுக்கு சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து போனஸ் ஆட் ஆகலை, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ டோர்னமெண்ட்டை வின் பண்ணிட்டீங்க, அது கேஷ் வரல, பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஆகலை, கேஷ் ஆட் பண்ண முடியல, பிளாக் ஆகிடுச்சு உங்களோட ஆப்பு அப்படின்னா இவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த கஸ்டமர் கேர் நம்பர்ஸ் எல்லாம் பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்தி ஆளில் செட் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் திண்டிவனம் தினேஷ். கொஞ்சம் இறைச்சலாக இருந்தால் கூட கொஞ்சம் பொறுத்துட்டு இந்த வீடியோ பார்த்து மிக்க நன்றி. டேக் கேர், பை பாய்.